ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போனோம். சரி லேட் ஆனதுனால அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். டின்னர் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ அம்மா அவரைக்கொட்டை இருக்க வச்சு பலாவ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. சரின்னு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், ஒரு 2 பே லீஃப் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஒன்றா சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக அவரைக்கொட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இதில் சேர்த்து ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். சூப்பராக பலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரைக்கொட்டை போட்ட பலாவை இந்த சீசன் முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.